ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ஒரு டிஷ்ஷை மிஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ என்னால் வீடியோ போட முடியல. இது வந்து டால் மக்னி பண்ணியிருக்கேன். வெறும் பச்சை பயிறு வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ பெரும்பாலும் எல்லோரும் பண்ணுற விஷயந்தான். பட் ஸ்டில் சிலருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக இந்த டிப்பு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெசிபி என்னென்னா, இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, இதில் வந்து ஜஸ்ட்டு தக்காளி தாளிக்கிற மாதிரி பச்சைப்பயிறு ஃபஸ்ட்டு ஊற வச்சுடுங்க. ஒரு நாளைக்கு முன்னே நைட் ஊற வச்சுட்டு காலையில் டிஃபனுக்கு செய்கிறதா இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் சப்பாத்தி கூட இதை செஞ்சேன். ஸோ எல்லோரும் காலி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, நல்லா கொஞ்சம் பூண்டு நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, இது அப்புறம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்தீங்கல்ல, அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஊற்றும் போது லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிளகாத்தூளெல்லாம் வாசனை போகட்டும். தக்காளி வதங்குனதும் இந்த வேக வச்ச பச்சைப்பயிரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே இந்த கன்சிஸ்டன்சி வரும். கொஞ்சம் திக்னஸ் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி கூட தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டி, ப்ரோட்டீன் கூட, நல்ல ஹெல்தி கூட. பசங்கள்லாம் நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டாங்க இன்றைக்கி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.